இந்த வீட்டாரால நீங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டதால நீங்க ரெண்டு பேரும் இவங்க பார்வையில இந்த வீட்டுல இருக்கும் தகுதியை இழந்துட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும். ஓகே பிக் பாஸ் சொல்லு. ஓகே பிக் பாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல முத யார் ஜெயிலுக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வியானாவும் கானா வினோத்தும் தான். பிக் பாஸ் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருந்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுங்க ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு. அவங்க இந்த வீட்டுல ஏன் இருக்காங்க, எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல, அப்படி ஒரு ரெண்டு பேரை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாரு பிக் பாஸ். பிக் பாஸே சொல்லிட்டாரா, அப்ப நம்மளே தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்ட்டு எல்லாருமே ஓட்டிங் அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத்தையும் வியானாவும் 5 ஓட்டுல செலக்ட் பண்றாங்க. கானா வினோத்துக்கு 5 ஓட்டும், வியானாவுக்கு 5 ஓட்டும் சமமா விழுது. பிக் பாஸ் நீங்க ரெண்டு பேரும் ரெடியா இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ஜெயிலுக்கு போறீங்க, அதுக்கான உடையும் விதிமுறையும் சேரும். எல்லோரும் பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர்மேன் திவாகர் சொல்லி தான் ஜெயிலுக்கு அனுப்புவாங்கன்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அங்க ட்விஸ்டே மாறிடுது. எதிர்பாருங்கள் போன்ற மாதிரி தான் வேணாவும் கானா வினோத்தும் செலக்ட் ஆயிருக்காங்க. நிறைய பேர் தண்டமா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க. இவங்க ஏன் தான் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. வேணா கூட கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஆனா என்ன ஒரு வேலையும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஃபேஷன் ஷோக்கு வந்த மாதிரி அப்படியே இருக்கிறாங்கன்னு கனியும் வார்த்தையை விட்டுட்டாங்க. ஆமாங்க, அவங்க ஃபேஷன் ஷோக்கு வந்த மாதிரி தான் அவங்க ஓவியாவை ஞாபகப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க. இவங்களுக்கும் ஃபேன்ஸ் அதிகமாக தான் இருக்கு. போக டைட்டில் வின்னராக கூட அவங்க தகுதியான பர்சனா மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.